TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் சமூகம் சரியான முடிவை எடுத்திருப்பதாக இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஷென் ஹாங் தெரிவித்தார். எமது கடல் வளத்துக்குள் வெளியார் எவரும் அத்துமீறி நுழைவதற்கு இடமில்லை. இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் தாம் எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் முதன்மை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் சமூகம் சரியான முடிவை எடுத்திருக்கின்றது. இனங்களுக்கிடையே ஒற்றுமையும் பன்மைத்துவத்தையும் ஏற்படுத்தும் ஒரு குறியீடு என இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஷென் ஹாங் தெரிவித்தார். யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை சீனாவின் நீண்டகால நண்பனாக இருந்திருக்கிறது. இலங்கை அரசாங்கம் எடுக்கும் சகல முடிவுகளையும் சீனா மதிக்கிறது. இந்தியா இலங்கையின் மிக நெருக்கமான அயல் நாடாக இருக்கிறது. அதனால் இந்தியா மற்றும் இலங்கை பொருளாதார ரீதியான உறவு வலுப்படுவதை நாம் விரும்புகின்றோம். டிசம்பர் மாத இறுதியில் அனுரகுமார திசாநாயக்க இந்தியா பயணிக்க உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இது மிகவும் சந்தோஷமான விடயம். அதன் பின்னர் பொருத்தமான தருணத்தில் இலங்கை ஜனாதிபதி சீனாவுக்கு வருகை தரலாம். சீனா மற்றும் இலங்கை இடையே பொருளாதார ரீதியான உறவு வலுப்படுவதையே நாம் விரும்புகின்றோம். வடபகுதியில் பல்வேறு வகையான வேலை திட்டங்களை நாம் கொரோனா காலத்தில் இருந்து மேற்கொண்டு வருகிறோம். சினோஃபார்ம் தடுப்பூசி, உலர் உணவு பொருட்கள், மீன் வலை என பல உதவிகள் செய்யப்பட்டது. வடபகுதி மக்களுடன் நல்லுறவை மேம்படுத்தவே விரும்புகிறோம் என்றார் சீன தூதுவர். எமது கடல் வளத்துக்குள் வெளியார் எவரும் அத்துமீறி நுழைவதற்கு இடமில்லை. இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கடற்தொழில் அமைச்சில் நேற்று நடைபெற்ற கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் ஊடகவியலாளர் மத்தியில் அமைச்சர் உரையாற்றினார். வடக்கு கிழக்கு மக்கள் இனவாதத்தை நிராகரித்துள்ளனர். இருப்பினும் தற்போதுள்ள சில அரசியல்வாதிகள் மீண்டும் இனவாதத்தை தூண்டும் வகையில் செயல்படுகின்றாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இந்த பிரதேசத்தில் சிறுபான்மை மக்கள் உள்ளனர். இவர்களுக்கான சேவையை அரசாங்கம் முன்னெடுக்கும். இனவாதத்தை தூண்டி செயற்படுவோருக்கு மக்களே பதிலளிப்பார்கள். 5 வருட காலத்திற்கு பின்னர் மக்கள் இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். கடல் வளத்தில் வெளியார் தலையீடு தொடர்பான அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், இழுவை படகுகளால் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை தொடர்பில் அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இழுவை படகுகளில் மீன்பிடிப்பதை தமிழக மக்களும் விரும்பவில்லை. அவர்களும் தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். நடைபெற்ற பொது தேர்தலில் மக்கள் எமக்கு ஆணையை வழங்கியுள்ளனர். ஆடம்பரமான வீண் செயற்பாடுகள் கடந்த 76 வருடங்கள் இடம்பெற்றன. இன்றைய பதவியேற்பு போன்ற நிகழ்வுகள் முன்னர் எப்படி நடைபெற்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். வீண் விரயங்களுக்கும் ஊழல்களுக்கும் மோசடிகளுக்கும் இனி இடமில்லை. இது எமது அரசாங்கத்தின் கொள்கையாகும். தூய்மையான அரசியல் நடவடிக்கையின் ஊடாக நாடு எதிர்கொண்டுள்ள இன்றைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதே எமது அரசாங்கத்தின் முக்கிய கொள்கை. இதற்காகவே மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முள்ளிவாய்க்காலில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லம் மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். குறித்த அஞ்சலியின் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களையும் வேறு சர்வதேச விசாரணையை நடத்தக்கூடிய அரங்குகளுக்கு இலங்கையை கொண்டு செல்வதற்குரிய எங்களுடைய பயணம் இன்னும் தீவிரம் அடையும் எனவும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆழமாக சிந்தித்து தமிழ் தேசத்தினுடைய இன அழிப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் மண்ணிலே எங்களுடைய உரிமை பயணத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சத்திய பிரமாணம் எடுக்கின்ற நோக்கத்தோடு முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருக்கிறோம்.
தென்னிலங்கையில் ஒரு மாற்றம் நடைபெற்று இருக்கின்ற சூழலில் விசேடமாக வடகிழக்கிலே அதிலும் யாழ்ப்பாணத்திலே தென் இலங்கையிலே நடைபெற்ற மாற்றத்தை போன்று யாழ்ப்பாணத்திலேயே ஒரு மாற்றம் நடைபெற்றதாக கூறி இன்று தமிழ் மக்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற கருத்தை கூட கூறுகின்ற அளவிற்கு தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த சத்திய பிரமாணத்தை எடுக்கின்றது. எங்களது மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது ஒற்றை ஆட்சியை நிராகரித்து எமது மக்களை அரசியல் மயமாக்கி ஆட்சியை ஏற்றுக்கொண்டதாக காட்ட விரும்புகின்ற அந்த முயற்சியை மிக பெரிய அளவில் தோற்கடிப்போம் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன அழிப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் மண்ணிலே எங்களுடைய உரிமை பயணத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார். புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. 21 அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியேற்றிருந்த நிலையில் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதன்போது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளராக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை 10வது பாராளுமன்றத்தின் சபை முதல்வராக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளராக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் 10வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளை இடம்பெறவுள்ள நிலையில் அதன்போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் நாம் எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த பொது தேர்தலில் அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்த போதிலும் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கவில்லை. எவ்வாறாயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏற்பட்ட பிளவு காரணமாகவே கடந்த பொது தேர்தலில் தாம் போட்டியிட்டதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் பத்திரமுல்லையில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு வெளியே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து புதிய ஜனநாயக முன்னணிக்கு ஒதுக்கப்பட்ட 2 தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்றுக்கு கருணாநாயக்கவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று வர்த்தமானியில் வெளியிட்டது. அவரது பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டமைக்கு எதிர்ப்புகள் வெளியாகி வரும் நிலையில் இந்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் அச்சம் நிலவுவதால் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்புக்கு முரணாக செயற்பட்டு தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியை ரவி கருணாநாயக்க பெற்றுக்கொண்டுள்ளார். இந்த தொடர்பில் கலந்துரையாடி நடவடிக்கை எடுப்பதற்கு கட்சியின் செயற்குழுவை கூட்டுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு உறுப்பினர் கலாநிதி லசந்த குணவர்தன கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரபல தொழிலதிபரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவருமான அழகசுந்தரம் கிருபாகரன் காலமானார். உடல் நலக்குறைவு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் அவர் உயிரிழந்தார். மறைந்த கிருபாகரன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று 20ஆம் தேதி காலை வாக்குமூலம் வழங்குவதற்காக வந்துள்ளார். இலங்கையில் 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சர்ச்சைக்குரிய சேனல் 4 ஆவணப்படம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான புதிய விசாரணைக்கமைய வாக்குமூலத்தை வழங்குவதற்காக நவம்பர் 12ஆம் தேதி பிள்ளையான் முதலில் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் அவர் மாற்றுத் திகதியை கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்திகளோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய முதன்மை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம்.
BBC Tamil News.